Hi aspirants and students, welcome to Chemistry Doctorate's YouTube channel. So, நீங்க இத பார்த்தோனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இன்னைக்கு கிளாஸ் எதை பத்தி இருக்க போகுது அப்படின்னா UGTRB 2026 பத்தி இருக்க போகுது. அதாவது நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து 2-3 பேர் கேட்டாங்க. UGTRB எக்ஸாம்ஸ் வந்து இன்னும் 3 or 4 monthsல வரப்போகுது as per the TRB annual planner. So, அது ரிலேட்டடா எங்களுக்கு கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. So, what we have planned is நாங்க UGTRB சிலபஸ்ல உள்ள எல்லாமே இனிமேல் வரக்கூடிய வீடியோஸ்ல வரும் with MCQs, possible MCQs and previous year MCQs ஓட வரப்போகுது. So நீங்க நம்மளோட யூடியூப் சேனல் பார்த்தாலே போதும், you can easily score and crack the exam in free of cost. அதாவது நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் போதும், we can easily crack. அந்த நோக்கத்தோட தான் நாங்க இது வந்து கொண்டு வந்திருக்கோம். இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா UGTRB 2026 ஓட சிலபஸ் டீகோடிங். ஆக்சுவலா சிலபஸ் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நிறைய ஆஸ்பிரன்ஸ்க்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, ஆனா ஸ்மார்ட் ஒர்க் பண்ண மாட்டாங்க. எந்த ஒரு எக்ஸாமா இருந்தாலும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சிலபஸ் தான் முக்கியம். நம்ம வந்து எல்லாம் நிறைய படிக்கலாம், நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம், ஆனா சிலபஸை தாண்டி போயிட்டு இருப்போம், இல்ல சிலபஸ்குள்ள இல்லாததை உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். ஸோ அது என்னைக்குமே யூஸ் ஆகாது. ஸோ நம்ம இப்ப என்ன பண்ணலாம்னா, மொத்தமா UGTRBல 10 யூனிட் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு யூனிட்டையும் டீகோட் பண்ணி அதுல என்னென்ன இருக்கு, என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணோம்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அதை தாண்டி அவங்க கேட்க போறது கிடையாது. ஸோ டோட்டலா UGTRB சிலபஸ் அதாவது கெமிஸ்ட்ரிக்கு வந்து 10 யூனிட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ஸ் வந்து இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கவர் ஆகும், அடுத்து 4 யூனிட்ஸ் வந்து பிசிக்கல் கெமிஸ்ட்ரி கவர் ஆகும், அடுத்து லாஸ்ட் 3 யூனிட் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. சோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சிலபஸ் டீகோடிங்ல யூனிட் ஃபர்ஸ்ட்ல உள்ள சிலபஸ்ல 3 பார்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த 3 பார்ட்ஸும் என்னென்னலாம் இருக்கு, அதை எப்படி படிக்கணும், அதுக்கான மெட்டீரியல்ஸ் எப்படி நாங்க உங்களுக்கு தருவோம், அது எல்லாமே இதுல நம்ம பார்க்கலாம். So this is unit 1. Unit 1ல இருந்து சாலிடா 15 questions நீங்க எதிர்பார்க்கலாம். ஏன்னா இதுல வந்து 3 சப் யூனிட்ஸ் கொடுத்திருக்காங்க. என்னென்னலாம்னா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், பீரியாடிக் கிளாசிபிகேஷன், அதுக்கப்புறம் குவாண்டம், அதுவும் இதுல கவர் ஆகுது. சோ இப்ப இந்த அட்டாமிக் மாடல்ஸ்ல எடுத்துட்டோம்னா என்னென்ன மாடல்ஸ், இதெல்லாம் வந்து குவாண்டம்க்கு முன்னாடி கிளாசிக்கல் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல நம்ம என்னென்னலாம் கவர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூதர்ஃபோர்ட், போர், சோமர்ஃபீல்ட், அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம், அதுக்கப்புறம் பிளாக் பாடி ரேடியேஷன், பிளாங்க் தியரி, போட்டோ எலக்ட்ரிக் அண்ட் காம்ப்டன் எஃபெக்ட், டி ப்ராக்லி ஈக்குவேஷன்ல உள்ள வரதெல்லாம் பார்க்கணும், அண்ட் தென் ஹெய்சன்பர்க் பிரின்சிபல். சோ இந்த அட்டாமிக் மாடல்ஸ்ல இது எல்லாமே கண்டிப்பா நம்ம கவர் பண்ணணும். இதுல 1-2 விடக்கூடாது, இதுல நீங்க எல்லாமே கவர் பண்ணணும். இத பத்தின ஒவ்வொரு டீடைல் வீடியோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து டி ப்ராக்லி ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். நாங்க நெக்ஸ்ட் வீடியோல டி ப்ராக்லி ஈக்குவேஷன் போட்டுட்டு அதுக்கான பாசிபிள் MCQs, ப்ரீவியஸ் இயர் MCQs எல்லாமே வித் த எக்ஸ்பிளனேஷன் கொடுப்போம். So it will be very useful for you. செகண்ட் இந்த சப் யூனிட்ல என்ன இருக்கு அப்படின்னா பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ்ல என்னென்னலாம் கவர் ஆகுது, அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியை, அயனைசேஷன் பொட்டன்ஷியல், எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரான் நெகட்டிவிட்டியில பாலிங் அண்ட் முல்லிகன் ஸ்கேல்லாம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அது, அதுக்கப்புறம் இஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ், ஸ்கிரீனிங் எஃபெக்ட், ஸ்லேட்டர்ஸ் ரூல், இது எல்லாமே பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ்ல கவர் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னன்னா இதோட தேர்ட் அண்ட் லாஸ்ட் சப் டாபிக் என்ன அப்படின்னா குவாண்டம் கெமிஸ்ட்ரியில வரும். இது என்னென்னலாம் கவர் ஆகுது, பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்ஸ், ஆபரேட்டர்ஸ்ல லீனியர், நான் லீனியர். இப்ப நீங்க பார்த்தா தெரியும், அப்ப ஆபரேட்டர்ஸ்னா அதுல நிறைய டைப் ஆஃப் ஆபரேட்டர்ஸ் இருக்கு. ஆனா நம்ம சிலபஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க, லீனியர் அண்ட் நான் லீனியர். சோ இது ரெண்டை மட்டும் நீங்க கவர் பண்ணா போதும், உட்கார்ந்து எல்லாத்தையுமே படிச்சுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல. சோ அதனாலதான் சிலபஸ் டீகோடிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து கம்யூட்டேட்டர், Schrödinger wave equation and அதோட derivation, significance of psi and psi squared, wave mechanical concept of atomic orbitals. So இவ்வளவுதான் யூனிட் 1. இது வந்து இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில கவர் ஆகும். சோ நம்ம என்ன இனி வரக்கூடிய வீடியோஸ்ல உங்களுக்கு எதெல்லாம் வரும் அப்படின்னா இதுல உள்ள ஒவ்வொன்றையும் நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் வித் MCQs. சோ அதனால நீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாரெல்லாம் UGTRB ஆஸ்பிரன்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. So thank you for watching. Let's learn together and grow together.